இந்த முட்டத்தூர் கிராமத்திலே சந்திரசேகரன் என்று சிறப்பாக செய்து வருகின்றேன். அப்படின்னு கேட்டா இந்த மாலை யாருக்கு போடும்? ஐயா உங்களுக்கு எத்தனை இப்ப நீ யாரு இந்த நாட்டு மன்னர்? உனக்கு எதிரிலாம் மரமா இருப்பாங்க. தண்ணியில செண்டு இதுல வச்சு குண்டு இந்த மாலை பேர் பேச்சு இருக்கு குண்டு வெறிச்சு நீ செத்து பண்ண ஊர யார் பேர் சொல்ற? நீதான் இருக்குது. என்ன சபை? மக்கள் சபை. சபை ஆமா இந்த மக்கள் சபை நீ மட்டும் வந்து விட்டாயே ஐயா கூட பிறந்த அண்ணன் கூட பிறந்த அண்ணன் சாம எடுக்குவா சாமா புக்குல போய் தெரியுமா என்ன பண்ண அவதான் முதல்ல பிறந்தான்ட்டு எங்க அம்மா கிட்ட எல்லா போல அவனே குடிக்கும் போய் கேட்டா எட்டி வந்துரு அதே என்ன தெரியுமா முடி பண்ணி இவன் இருந்ததான் ஒட்ட இடுவாரு ஒட்ட நிக்க நிக்கல யாரோ ஊர்ல வெடிகிடி உள்ளே விட்டுருக்காரு. அதனால இவன் இருந்தாதான் நம்மளுக்கு பிரச்சனை சொல்லிட்டு இங்க இருந்து எங்க போறேன் ஐயா திண்டிவனம் போறேன் புடுங்க போறேன்
அந்த எலும்பு எத்துக்கணும் கிண்ணத்துல கழிச்சுக்கணும் எங்க வீட்டு கதவை தண்டு போய் பார்த்தா எங்க அம்மா 100 நாள் வேலை போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா படுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் செய்யக்கூடிய வேலையே கஷ்டமான வேலை. அந்த வேலை தானே ஐயோ உலகத்திலேயே கஷ்டமான வேலை இந்த 100 நாள் வேலை பண்ணிட்டான். ஆமாடா போய் 3 வேலை செய்யறாங்க. காலைல ஏத்துக்கிறாங்களா 7 வேலை எடுத்துக்கிறாங்களா இருக்கிற ஆட்டை மாட்டெல்லாம் ஓட்டிக்கிறாங்க. கடியால கொண்டு போய் கட்டிடுவாங்க. ஒரு வேலை தீர்ந்து 2வது வேலை எல்லாருக்கு வந்தோடனே பேர் கொடுப்பாங்க. அப்படியே செடி வரமா உட்காந்து அங்க இருக்கிற வேலை சொல்ல செம்ம கட்டி வீட்டுக்கு வச்சிருவாங்க. 2வது வேலை 3வது வேலை மினி 12 வயல் மண்டிய புழக்கும். அதே 10 பொம்பளை மீட்டிங் போட்டு பெரிய வேப்ப தடியா பார்த்து உட்காந்து என்ன பண்றாங்க அவங்க தலையை பிடிச்சி போட்டு என்ன கதை பேசுறாங்க. இவள அவ வச்சுன்னுக்கிறா அவள இவ வச்சுன்னுக்கிறா. இப்ப நீ யார வச்சுக்கிறேன் நான் முன்னாடி ஐயோ அந்த எலும்பு கோஷம் போய் பால் குடிக்கிற போய் தடையிட்டு இங்க பட்ட சந்தேகம் வந்து 7 தொட்டி தண்ணிக்கா போய் படுத்துக்கலாம். 12 மணிக்கு சத்தம் கேட்குடு. நாங்க செத்தோட போட்டோம். எந்த அடி கரெக்டா அடிக்கிறானோ இல்லையோ அந்த சாவடி கரெக்டா அடிக்கிறான். அதே அண்ணன் சேர்த்துட்டுக்கிறான். உங்க அத்த பாலு நிம்புலுக்கிறான். அடியில போய் பார்த்தா சித்துது யாரு எங்க அப்பன் செத்து போயிட்டு. ஆமா ஐயோ எங்க அண்ணன் 12 மணிக்கு மேல பால் பிடிக்காம தூங்கிட்டான். எங்க அப்ப சும்மா இருந்துட அந்த பிள்ளைக்களை குவார்டர் வித்தது வாங்கி போட்டு எங்க அம்மா போய் கீழாந்திக்கிறான். எப்படி இருந்தாலும் மர்சி நகரம் அவனை எத்தனை போய் அடைக்கலை பண்ணிட்டு வரதுக்கு தான் காலத்தாமதம். அப்பள போய் சாவடிக்கலாமா சாவடிக்கலாமா கேட்டேன். எங்க பாத்துப்பா சேஜ் நல்லதானே இருக்குது. அங்க நான் வேலை உனக்கு வர முடியாது. அடிப்பா அடிப்பாங்க அக்கி மண்டிகிண்டுல போடுவேன். ஆனா லிவரிங்க நான் ஒரு மின்டில மாதிரி ஒரே அடியா அடிச்சு மண்டிய பல்ல போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிடுவோம். போலீஸ் ஸ்டேஷன் அது மாதிரி தெரியும் தெரியுமா? எனக்கு தெரியும். நீ சொல்லு. நீ சொல்லு. POLICE அதான் அதான் POLICE அதான் பிலுவா சிலுவாசி. POLICE அதான் பிலுவா சிலுவாசி. நாக்கு நல்லா இருக்குதானே வாக்குறாராம் பல்ல. பூத்துல ஆட முடியாது. சூத்தம் கொண்டு உள்ள போற எங்க போறேன் நீ இல்ல ஆட்ட ஆட முடியாதுனா நாளை போடுறோமா? டேய் தம்பி நீயே இல்லனா கூட என்னால ஆட்ட ஆட முடியுமா? எப்படி அப்பா? டேய் என்கிட்ட ஆளுக்குது. யாரு? என்கிட்ட 9 இருக்குது. அந்த 9 வச்சிருந்தா நீ ஆட்டணும். ஒண்ணு கேட்க முடியாது போடா. டேய் ஒண்ணு நாங்க சமாளிச்சுங்கள. உனக்கு 7 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். உனக்கு எவ்வளவு? 7 லட்சம். யாருக்கு கொடுத்தா? யாருமே கட்ட போறது கிடையாது. நாங்களே தான் வச்சுட்டு போவோம். யாரு? நாங்களே. நம்ம நடுப்புதான் பழுப்பு கட்டணும் உட்காந்து நடக்கும். பாக்கலாம். அதுக்குதான் 1 இடத்துல வாங்கி வச்சுக்கிறோம். டேய் 3 இடம் வாங்கிட்டியா? சிறியாரா வாங்கினா முதல்ல பொட்டாசி 1 கட்டுற வந்துட்டோம். சாட்சி வச்சிருந்தா கொடுத்தேன். சாட்சி வச்சிருந்தா கொடுத்தேன். யாரை வச்சு? நம்மால வச்சிருந்தா கொடுத்தேன். எங்க அம்மாவை வச்சிருந்தா கொடுத்தேன். ஆமா எங்க அம்மாவை வச்சா கூத்தாடு நான் கிளம்புறேன். இந்த பொம்பளை வயசுக்கார உட்காந்து பெருமாளே போச்சு. அது உங்களுக்கு உட்காந்து ஏய் ஒருத்த மிட்டுவாடா நீ. அதுக்கு போய் ஜாகிட்டு அதெல்லாம் ஒரிஜினல் பாத்துன்னு கிடக்குறியா?
மற்ற எல்லாம் டூப்ளிகேட். அந்த மாதிரி நம்பிதான் நான் வந்து மாட்டிருக்கிறேன் தெரியுமா? இந்த சட்டு போடுறா அம்மூஞ்ச பரவாயில்ல, சட்டு விட்ட படுங்க சரியா? ஐயோ மூஞ்ச எப்படிக்குதா? ஐயோ அவன் மூஞ்ச பரவாயில்ல, செலவு சூட்டாட்டு. ஆமா நான் ஊரு உள்ள வந்தாலே அஜித் குமார் வாடாரு, அஜித் குமார் வாடாரு. அதுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? என்ன விட்டு போது போயிட்டு என்ன செய்வனே? நீ தாண்டா கூத்தான, நான் கூத்தாடுறேன். இலக்கின ஒரு நாடு, இலக்கின ஒரு மக்கள் இவங்க எதிர்க்க சாராய வித்து பேசிப்போம் போடா. நீ போய் அந்த வேலை செஞ்சா நான் என்ன பண்ண முடியும்? என் பக்கத்துல சால கடப்படுக்க தொட்டு நக்கிக்கலாம். என்னோட வேலையை பிடிக்கிற வேலை, என்னுடைய வேலை நக்கிற வேலை. நக்குடா செத்த பாயில நான் நக்கணுமா? இல்ல 3 பேர் வாங்க இது கிளம்பி. எதுக்கு? இடியாப்போ சொல்லு, இடியாப்போ சொல்லு, இடியாப்போ. என்ன நேரத்துல செஞ்சீங்க? காலைல அதே செஞ்சா கூட நிம்மதியா நைட்ல தூங்கணும். ஏய் வாடிக்க மாட்டவா? அடிக்க மாட்டல. வா. ஏய் வாட்ட சவுண்ட் சொல்றா. அடிக்க மாட்டவாடா. ஆட்டுக்கறி 2 வாட்டி வாங்கி தின்னல. சாப்பிட்டோமா? சரி வாடிக்க மாட்டவா? என்ன அச்சவங்க அம்மா சொல்லுடா. வா. ஏய் இன்னாதா நடுக்கும். அல்ல லாரிக்கு அடிக்கிற அம்மனை எவனே மாட்டான். ஐயா தச்சாம அந்த வேலை கிளம்பி. என்ன வேலைக்கு? நீ எதுக்கு கூத்தாடுவா? ஐயோ இத இந்த மாதிரி எடுத்து இப்ப தட்டின போடு. இதே மாதிரி போய் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு துண்டை போட்டு என்ன பண்ணணும்? மசாலா தட்டி போடலாம். ஒரு நாளைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கூட 3000. இப்ப நீ அச்சுக்கு வலிச்சுன்னு உனக்கு நீ அடி பாப்பா. அது எப்படி ஆனந்தம் தெரியுமா? மூணு பேர் கரெக்டா இருக்கும். நான் அடிக்க, நீ ஆட, அவன் போற எழுந்தவள. ஐயா அம்மா வந்து வாசிக்கிட்டோம். இந்த மாதிரி போயிட்டா உனக்கு பொண்ணு அங்கேயே ரெடி ஆகுது. ஆமா சட்டுமா அவங்க ஒண்ணு பார்த்து வச்சுக்கிறேன். அவன் போய் உட்காந்து போயிடா. என்னன்னு? ஐயோ அம்மா, ஐயோ ஆனா போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 கட்ட 10 நாள்ல கொடுத்துட்டு போடுவேன். என்னுடைய ஆட்சியிலே நம் நாட்டு மக்களுக்கு கொடுக்க மாட்டான். முறைத்து பார்த்தால குறை என்பதே இல்ல. ஆனா எனக்கு மட்டும் ஒரே ஒரு குறை இல்லையான்ட்டு அது ஏற்பாடு பண்ணிட்ட விடு. நம் நாட்டுல யாருமே கோயில் கட்டக்கூடாது, கும்பாசனம் செய்யக்கூடாது, யாருமே கல்யாணம் பண்ணிக்கூடாது, குழந்தை பத்த கூடாது. அதுதான் சத்தியமா நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறேன். அப்படியே அது மட்டுமல்ல, யாருமே படிக்க கூடாது, என்கிட்ட எல்லாமே அடிமையாக இருக்க வேண்டும். அதான் ஐயா கை கட்டி வாய் பத்தி என்கிட்ட அடிமையாக இருக்க வேண்டும். இந்த பஞ்சாப் பிரதேச பசங்க அத்தனை பேருமே என்கிட்ட கை கட்டி நிக்க வேண்டும். நான் சொல்லத்த சட்டம் உண்மைதான். என்ன மீது யாருமே பேசக்கூடாது. பேசணும் அம்மா தாலியே நான் கை போட்டா பேசுறேன். எங்க அப்பா சுத்தமா பிடிக்கல. அப்படி இருக்கு போய் யாரை சந்திக்கணும்? யாரு ஐயா? என்னுடைய மனைவி பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமா. பூஜைக்கு வந்த
வணக்கம். தேங்காய் சுட்டப்பன் உள்ளார மகாராஜனை நாவினால் சுட்டவரே என்று பல கேட்பேன். இந்த முத்தத்தூர் கிராமத்தில் வாழும் பண்ணையாருக்கு மனைவியாக மறைத்தொழி அந்த படம் வாழ்ந்து வருகிறேன். இந்த காவல்கார பசங்க ஆளுக்கான எங்க போன நீ எது சொன்னா நான் ஏத்துக்கிறேன். உனக்கு எடுப்பு பொறுத்துன்னு சொன்ன பத்தியா? அது எப்படி என்னால ஏத்துக்கவே முடியாது. லாரிக்கு டாடா ஏசி எப்படி சொல்றாங்க? தெரியுதுல்ல ரோட்ல தெரியுதுல்ல ஏன் சொல்ற இந்த வார்த்தையா? எதுக்கு சொல்றேன்னு கேக்குறேன். டேய் இந்த ஊரை பண்ணையார் பொண்டாட்டின்னு உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தேக்காது. மரியாதை இருக்குதுமா. பேக் உள்ள வச்சுக்கிறேன். எத்தனை பேக்ல அப்படியே வெளியே வராத. பெண்களுக்கு வீட்டுல ஆளு வேலை இருக்கிற சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவன் நானே சீக்கிரமா வந்துட்டேன். உனக்கு எல்லாம் காலை தாமதுக்கு என்ன தோணுதா? ஐயானு போயிடான். நீ கூப்பிட்டு விடாது இல்ல? ஆமாண்டா. லேட்டா ஏதோ கேக்குறேன்னு உண்மையா சொன்னியா? அப்ப நீ வந்துடுற முன்னாடியா? நான் வந்துடுறவா. நீ வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு வரேன். ஏமா ஐயா உன்னோட போய் வர சொன்னாரு. என்னடா போய் ஏய் ஒழுங்கா சொல்ற என்ன சொல்ல உன்னை போய் கூப்பிட்டு சொன்னாரு. ஒழுங்கு அப்படி சொல்லு திருத்தமா. ஷார்ட் போயிருக்கோம். ஷார்ட் விட்டு போகுதுற பாவியா. மூஞ்ச பட்ட வர போலாம். எங்க ஐயா பாருப்பா. அப்ப சரி விடு குடும்ப வாங்கிக்கோ. அப்படியே போய் சேர்ந்தா. டேய் எங்கடா நம்முடைய மனைவி? நம்ம பொண்டாட்டி. இப்ப நான் என்ன சொன்ன நீ நம்ம பொண்டாட்டி சொல்லலாமா? இப்ப நம்ம பொண்டாட்டி சொன்னதுல என்ன தப்பாரு? இவர் யாரு? நம்ம பட்டிக்காரு. அவரு நம்ம திங்காரு. நம்ம கம்பெனி. அது நம்ம பொண்டாட்டி தான். எல்லாமே சொல்லலாம். மனைவி மட்டும் அப்படி சொல்லக்கூடாது. மனைவி சொன்னது போல என் மனைவி சொன்ன உன் மனைவி சொன்ன மாதிரி. டேய் கூப்பிடு பாக்கலாம். ஏமா
அன்பு மனைவி என்ற ஏழை விட்டீங்களா? ஏந்துக்கோ இது எதாச்சும் போதுமா? வேணுமா? தூங்கலாமா? கேட்டேன் ஐயா, உண்ட மயக்க வரைக்கத்தை தேடி விட்டது. எப்படி வளர்ந்தோம்? டேய், இந்த இடம் இப்ப உனக்கு வேலை இல்லை. அப்படியே போ. என்ன பண்ண போறீங்க? டேய், எங்களுக்குள்ள ஆயுதம் இருக்கும். ஒரு 500 கூட வாங்கவே மாட்டேங்க. சத்தமா பேசுற டவுசர் மொட்டை அவரு சொல்றாரு, அவரு மிதிச்சுக்கணும். போ நெடுக்கப்படுவோம். அப்படியே போடா போடா. நல்ல விஷயமா? சாப்பாடு வேணுமா? என்ன என்ன வேலை உனக்கு? நீ சரி, நான் பாக்குறேன். அதெல்லாம் நீ பார்க்க கூடாது. ஏற்கனவே உனக்கு ஒரு கை வரல, இன்னொரு கை வராம போயிடும். அது என்னடா காய்ச்சி நான் பாக்குறேன். பார்க்க கூடாது. போடா. தெரியாது ஒண்ணு கிடையாது. எனக்கா திருமணம் இப்பதான் 2 நாள் ஆகுது. 3வது பொண்டாட்டியா? 102வது பொண்டாட்டி. அதாவது இந்த விஷயத்தை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியல. நீ சரி, நான் பாத்து கத்துக்கிறேன். ஏய், கல்யாணம் பண்ணல? ஆமா. உன் மனைவி விட்டான்னு விடு. அப்பமா உட்காந்து பாரு. இது என்ன மாசம்? இது என்ன மாசம்? ஆடி மாசம். உன் வீட்டுல தானே இப்ப வச்சுக்கிறேன். நானு போயிடு. அப்படியே போடி. என்ன கூப்பிட்டா? உன்னை யார் கூப்பிட்டு? முடியல. நாய் அழிகிற மாதிரி அழிறீங்களா? யாரு நாய்? நாய் அது ஏழா ஏழாமோட பாட்டோட கொண்டைக்காய் மெலாத்தி பாட்டுக்கிறாரு. அடி என்னடி நுனியம்மா ஓ கண்ணுல என் குச்சி. கண்ணுல குச்சியா? எனக்கு இந்த கண்ணுல குச்சியா? காரணத்து பையன் என்னோட கணவர் எப்ப பார்த்தாலும் ஊர் மக்கள்னே போயிடுறாரு. ஆமா, ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறை என்ன பாக்கிறதுக்கு இப்ப தண்டா வந்துக்கிறாரு. நான் அவரு பேசுறோம். என்னமோ சும்மாதான் இருக்குது. இதான் பொலிப்புக்கு லோல் போட்டு மாறாதே. மாடான்னு கேட்டேன். இது வேணாமா? இந்த பாட்டு வேணாம். லேட்டஸ்ட் பாட்டு பார்த்தா என்ன பாட்டு? சத்தியமா அந்த வீடு நீ செல்ல பாக்கல. அந்த பொண்ணு சுத்த ஆட்டி ஆட்டி
இவன் இறக்கமில்லாத நன்றி பாருங்கள் கல்லறை கொட்டாவில் இருந்து யாராவது ஆட்சியர் தொகை பண்றான் என்று அதான் என்ன பெரும் தொழிலாக மாட்டிக்கிறேன் போட்டு போடா போடா போயிடு அப்படியே போடா கொஞ்சம் குஷி விட்டு போடா அப்படியே குஞ்சு மருப்பா இந்து மருப்பா ஆயம் மாத்தினாங்க ஓன்மா இந்து மருப்பா வேணாப்பா செத்தான் சர்க்கரை Thank you.